பிரிண்டட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இப்போ என்ன மனநிலைமையில இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று தினத்துல இருந்து பாத்தீங்கன்னா இவரை பத்தி தான் நியூஸ். என்ன மனநிலைமையில இருக்கிறாரு, பாஜகவை நம்பி இப்படி நம்ம நடுத்தருவில் நிக்கிறோமே அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கெல்லாம் ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர்கள்லாம் புலம்பி தள்ளிட்டாங்களாம். ஏன்னா 2019 இருந்து இவரு பாஜகவுடைய ஆதரவாளராகவே ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்றாரு, நீடிச்சு வர்றாரு. 2019 நாடாளுமன்ற தேர்தலா இருக்கட்டும், அதே போல 2021 சட்டமன்ற தேர்தலா இருக்கட்டும், அதை தொடர்ந்து 2024 நடந்த நாடாளுமன்ற தேர்தல், இதன் இடைப்பட்டையில நடந்த உள்ளாட்சி தேர்தல், நகர்மன்ற தேர்தல், இது எல்லாத்திலையும் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பாஜகவுடைய ஆதரவாளராகவே என்ன பண்ணிட்டு இருக்காரு, செயல்பட்டு வருகிறார் ஐயா ஓபிஎஸ். ஆனா இருந்தாலும் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி திடீர்னு கூட்டணிக்குள்ள வருவாரு, திடீர்னு வெளியே போவாரு, அதுக்கப்புறம் திருப்பி கூட்டணிக்குள்ள வருவாரு, அதுக்கப்புறம் வெளியே போவாரு. இத மாதிரி ஒரு கபடு நாடகம் தான் போட்டுட்டு இருந்தாரு எடப்பாடி பழனிசாமி. இருந்தாலும் இந்த தேர்தல் ஆணையம் வழக்கு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாகவே போச்சு. இந்த பொதுக்குழு விவகாரமா இருக்கட்டும், அதே போல பொதுச் செயலாளர் பதவியா இருக்கட்டும், இந்த விவகாரம் எல்லாம் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு தற்போதைய அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஆறுதலான ஒரு செய்தியா தான் இருந்தது. ஆனா இன்னமும் தேர்தல் ஆணையத்திலும் சரி, இந்த உரிமையல் நீதிமன்றத்தில் இருக்கிற இந்த நிலுவை வழக்கெல்லாம் சரி பாத்தீங்கன்னா ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்ற பதவி தான் நீடிக்குது அப்படின்னு சொன்னாங்க. கோர்ட்டு கூட என்ன பண்ணது, கண்டம் தெரிவிச்சு இன்னும் இந்த வழக்கு நிலுவையில தான் இருக்கு, நீங்க எப்படி பொதுச் செயலாளர் அப்படின்னு போட்டு நீங்க அப்பீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள்லாம் இருந்தது. இதெல்லாம் கடந்து வரும் பொழுது முழுக்க முழுக்க பாஜகவோட ஆதரவாளராக தான் ஓபிஎஸ் இருந்தாரு. ஏன் இன்னும் சொல்ல போனா அதிமுக சின்ன வழக்கு இருக்குல்ல, இரட்டை இலை சின்ன வழக்குல, இது தேர்தல் ஆணையத்தில் வரும்பொழுது 99% ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவா தான் போகும் அப்படின்ற நிலைமையில சரி ஓபிஎஸ் தலைமையா வைத்து இந்த அதிமுக ஒன்று சேர்த்து நம்ம கூட்டணி வச்சிடலாம் அப்படின்ற கணக்குல தான் பாஜக எல்லாம் போயிருச்சு. ஆனா இருந்தாலும் இபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணாருன்னா, நான் கூட்டணிக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டரியா என்ன பண்ணாரு, கூட்டணிக்குள்ள இப்போ பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் ஓரம் கட்டிட்டார். ஒரு பக்கம் பாஜக என்ன சொல்லுதுன்னா, நீங்க கட்சியில சேர்த்துக்கங்க, ஒருங்கிணைந்த அதிமுகவா இருந்து நம்ம களம் காணலாம் அப்படின்னு சொல்லும்போது எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா, இல்ல அவங்கள நான் சேர்த்துக்கிற மாதிரியா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படி மேல போயிட்டு அவங்க கூட்டணிக்குள்ள இருக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் எடப்பாடி பழனிசாமி மனநிலைமை இருக்கு. இதெல்லாத்தையும் ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு, எல்லாத்தையும் பொறுமையாவே கேட்டு இருக்காரு. ஆனா உண்மையிலே பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்களுக்கு பொறுமையின் மேல பொறுமைங்க. ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இப்போ வரைக்கும், அதாவது ஜெயலலிதா அம்மையார் இறந்த பிறகு இருந்து அவரை துரத்தி அடிச்சாங்களே வெளியே, அதுல இருந்து இது வரைக்கும் பாத்தீங்கன்னா பொறுமையாவே போயிட்டு இருக்காரு. ஆனா இந்த பொறுமைக்கும் ஒரு எல்லை வேணும் அப்படின்றதுதான் ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர்களுடைய குரலா இருக்குது. நீங்க எந்த அளவுக்கு பொறுமையா இருப்பீங்க, இதே மாதிரி பொறுமையா இருந்தீங்கன்னா உங்களை என்ன பண்ணுவாங்க, கீழே தள்ளிட்டு மேலே ஏறி போயிட்டு இருப்பாங்க. உங்களையே நம்பி இருக்கிற எங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவருடைய ஆதரவாளர்கள், இப்ப இருக்கிற ஆதரவாளர்கள் குரலா இருக்கு. ஏற்கனவே ஓபிஎஸ் ஆதரவாளா இருந்தவங்க எல்லாருமே என்ன பண்ணீங்கன்னா இபிஎஸ் பக்கம் போயிருக்காங்க அப்படின்றது நிதர்சனம் உண்மையா இருக்கு. இதன் மத்தியில இப்ப ஓபிஎஸ் அதிரடியா ஒரு முடிவு எடுக்க போறதா விஷயம் வந்திருக்கு. யாரு கூட கூட்டணி அப்படின்றத நிர்ணயிக்கணும். பாஜகவை நம்பியே இது வரைக்கும் நான் இருந்துட்டேன், ஆனா இது வரைக்கும் எங்களுக்கு எந்தவித கதவும் திறக்கல, அதாவது கூட்டணிக்குள்ள வர வேண்டானே சொல்றாரு. ஆனா இங்க பாஜக இதெல்லாம் சும்மா இருக்கு அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் குமுறலா இருக்குது. இங்க பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் இங்க இபிஎஸ்க்கு பாத்தீங்கன்னா மரியாதை இல்லாம இருந்தது. ஓபிஎஸ் அண்ட் டிடிவி தினகரன் இவங்களெல்லாம் பாத்தீங்கன்னா பாஜக விட்டு கொடுக்கல, தூக்கி தலையில வச்சிருந்தது. எப்போ அண்ணாமலை அவர்கள் பதவியிலிருந்து, மாநில தலைவர் பதவியிலிருந்து இறக்கப்பட்டாரோ, நயினார் நாகேந்திரன் வந்தாரோ, அன்னில இருந்து பாத்தீங்கன்னா இங்க இபிஎஸ்க்கு தான் முழு மரியாதை கிடைக்குது, ஓபிஎஸ்க்கும் டிடிவி தினகரன் கிடைக்கல. ஆனா டிடிவி தினகரன் என்ன நிலைமையில இருக்காருன்னா, நீங்க என்னை விரட்டி வெளியே அனுப்புனாலும் நான் போற மாதிரிலாம் இல்ல, நான் இங்க என்டிஏல தான் இருப்பேன், நீங்க என்ன கழுத்த பூச்சி வெளியே தள்ளினாலும் பரவாயில்ல, நான் போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்ற ரேஞ்சில தான் டிடிவி தினகரன் இருக்கிறாரு. ஆனா ஓபிஎஸ் அந்த மனநிலைமையில இருக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வினா இல்லவே இல்ல. இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, பாஜக அதிமுக கூட்டணியில் இருக்குல்ல, இவங்களுக்குள்ளே ஒரு போட்டா போட்டி வந்துருச்சு. பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் யாரு பக்கம் அதிகமா கட்சி, நம்ம எல்லாமே கூட்டணியில தான் இருக்கிறோம், ஆனா இருந்தாலும் நமக்கு சப்போர்ட்டிவா யாரு இருக்கிறா அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு போயிருச்சு. இப்ப நீங்க அதிமுகவை எடுத்துட்டீங்கன்னா தேமுதிக இருந்து புதிய தமிழக கட்சி இருந்தது, ஆனா இப்ப தேமுதிகவும் ஊசலாடுது, இன்னும் சரியான ஒரு முடிவு எடுக்கல.
புதிய தமிழக கட்சி என்ன சொல்லிருச்சுன்னா, நாங்க அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியே வந்துட்டோம், யார் எங்களுக்கு அதிகாரத்திலையும் ஆட்சியிலும் பங்கு தராங்களோ அவங்க கூட தான் கூட்டணி வைப்போம் அப்படின்னு சூசகமா சொல்லியிருக்காரு. அது இதுல இருந்து புரிஞ்சுக்கிறது இவர் விஜய் கூட தான் கூட்டணி வைக்க போறாரு அப்படின்றது தெல்ல தெளிவா தெரிஞ்சு போயிடுச்சு. ஆனா இங்க நீங்க பாஜக எடுத்தீங்கன்னா பாமக இருக்கு. ஆனா பாமக வந்து தெல்ல தெளிவா இன்னும் முடிவு எடுக்கல. அதாவது அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அது அப்பா பையன் கூட திமுக கூட போலாமா இல்ல இவங்க கூட வரலாமா பாஜக கூட வரலாமான்னு சொல்லிட்டு அவங்களும் இன்னும் தெல்ல தெளிவான முடிவு எடுக்கல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி.கே. வாசன் ஐயா அவங்க கூட இருக்காரு, பாஜக கூட இருக்கிறாரு. அதே போல புதிய நீதி கட்சி ஏசி சண்முகம் இருக்காரு, பாரிவேந்தர் ஐயா இருக்கிறாரு. இன்னும் பல கட்சிகள் இருந்து என்ன பண்ணுது பாஜகவுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு. ஆனா இருந்தாலும் இங்க அதிமுகவுக்கு இருந்த கட்சிகளா சப்போர்ட்டிவா இல்ல, அதிமுக மட்டும் தான் இருக்கு. இந்த பக்கம் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இன்னும் சரியான ஒரு மனநிலைமையை அதிரடியா அறிவிக்கல. டிடிவி தினகரன் ஆல்ரெடி இருந்தாலும் ஓபிஎஸ் இன்னும் அதிரடியா அறிவிக்கல. அதனால இப்ப இவங்களுக்குள்ள என்ன ஒரு போட்டா போட்டி வந்துருச்சுன்னா, யாரு பக்கம் அதிகமா கட்சி சப்போர்ட் இருக்கு அப்படின்றது, கூட்டணிக்குள்ள கூட்டணி யார் அதிகமா இருக்கிறா அப்படின்ற ஒரு மனநிலைமைக்கு தான் அதிமுகவும் பாஜகவும் தள்ளப்பட்டிருக்கா செய்தி வருது. இப்போ இங்க பாஜக சைடுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கட்சிகள், அவங்களுக்கு சின்ன கட்சிகளா இருந்தாலும் நிறைய கட்சிகள் இருக்கு. அதிமுக சைடு இருக்குதானா இல்லவே இல்ல. இப்போ சீமான தன் பக்கம் இழுக்கணும் அப்படின்றதுக்காக தான் முயற்சிகள் மேற்கொள்றாரு எடப்பாடி பழனிசாமி. ஒருவேளை இந்த பக்கம் வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்க முந்திக்கிறதுக்குள்ள நீங்க போய் முந்திக்கங்க சீமான் கிட்ட, சீமானை எப்படியாச்சும் பேசி நம்ம பக்கம் கொண்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டு இரண்டு கட்சிகளும் சீமான் கிட்ட என்ன பண்றாங்க, போட்டா போட்டி போட்டு என்ன பண்றாங்க, பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டு இருக்காங்க. இந்த டைம்ல ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஒரு சரியான ஒரு மனநிலையில இருந்து ஒரு முடிவை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் விரும்புறாங்க. ஐயாவும் என்ன பண்றாரு, நம்ம இங்கேயே என்டிஏ கூட்டணியில இருக்கலாமா இல்ல வெளியே வந்துடலாமா, நம்ம அரசியல் கணக்கு எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு குழம்பின்னு இருக்கிற வேலையில ஒரு முடிவு எடுத்து இருக்கிறாராம். என்னன்னா இப்ப ஐயா ஓபிஎஸ் என்ன பண்ணிருக்காருன்னா, தன்னுடைய ஆதரவாளருக்கு சில ஃபார்ம்களை கொடுத்திருக்காரு. அந்த ஃபார்ம்ல வந்து அவங்க பேர் எழுதணும், அவங்க எந்த மாவட்ட சேர்ந்தவங்க எழுதணும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா அடுத்த காலம்ல வந்து நம்ம என்ன அடுத்த கட்ட முடிவு எடுக்கணும், என்டிஏ கூட்டணியிலே தொடரலாமா இல்ல என்டிஏ கூட்டணியில வெளியே வந்துட்டு வேற யார் கூட கூட்டணி வைக்கலாமா அப்படின்ற நீங்க ஃபில் பண்ணி அனுப்பணும் அப்படின்றதான் ஓபிஎஸ் என்ன பண்ணிருக்காரு, அந்த ஃபார்ம்ல கொடுத்திருக்காரு. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆதரவாளர்கள் மத்தியில என்ன பண்ணிருக்காங்க, என்ன பேச்சுகள் அடிப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, ஐயா நம்மளுக்கு பாஜகவும் வேணாம் அதிமுகவும் வேணாம், உங்களுக்குன்னு ஒரு பவர் இருக்குது, நீங்க தனியா ஒரு கட்சி ஆரம்பிங்க, அந்த கட்சியை வந்து பாத்தீங்கன்னா தாவேகா சீமான் மூணு பேரை சேர்ந்து மூன்றாவது அணியா உருவாக்குங்க அப்படின்ற மனநிலைமையில தான் ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர்கள் இருக்கிறாங்களா. வைத்தியலிங்கமும் இதேதான் வந்து என்ன பண்றாரு, புஷ் பண்றதா செய்திகள் வந்துட்டு இருக்கு. வைத்தியலிங்கம் வந்து என்ன சொல்றாருன்னா, இல்லங்க நாங்க பாஜகவை நம்பி 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 பாத்தீங்கன்னா இது வரைக்கும் அவங்களை நம்பி இருந்தோம், ஆனா பாஜக கிட்ட இருந்து எங்களுக்கு ஒரு ஃபேவரும் வரவே இல்ல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இபிஎஸ் இப்ப உள்ள வந்துட்டாரு, அவரை தூக்கில தலையில வச்சு நாடுறாங்க. இவங்க 2019 இருந்து பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு நாங்க வந்து கூடவே இருந்தோம், ஆனா இபிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா பாஜகக்குள்ள வருவாரு அப்புறம் வெளியே போயிருவாரு, அதுக்கப்புறம் பாஜகக்குள்ள வருவாரு அப்புறம் வெளியே போயிருவாரு. இப்ப பாஜக கூட வந்துட்டாரு, இப்ப பாஜக இவங்களை தலையை தூக்கினாச்சு. இபிஎஸ் வந்து எங்களை உள்ள விடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இத பாஜகவும் எதுவுமே சொல்லாம அமைதியா சைலண்டா போயிட்டு இருக்கு. எங்களுடைய மனநிலைமை என்னவா இருக்கும், எங்களுடைய அரசியல் எங்களுடைய நிலைமை என்னவா இருக்கும், அதனால இது எங்களுடைய ஓபிஎஸ் அவர்கள் வந்து என்ன பண்ண போறாருன்னு ஒரு தெல்ல தெளிவா முடிவெடுக்க போறாருன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. இதன் மத்தியில ஓபிஎஸ் உடைய பையன் முடிவு என்னவா இருக்கு, ரவீந்திரநாத்தோடைய முடிவு என்னவா இருக்குன்னா, நீங்க தனியா கட்சியை ஒன்னு ஆரம்பிங்கப்பா, நான் விஜய் கிட்ட பேசுறேன், சீமானா கிட்ட நான் பேசுறேன், நம்ம மூணு பேரை சேர்ந்து ஒரு மாற்று அணியை உருவாக்கலாம், அப்படி உருவாக்கிட்டாங்கன்னா நம்ம தான் எதிர்கட்சியா போய் உட்கார போறோம், அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல. அப்ப உண்மையான அதிமுக தொண்டர்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கினி இபிஎஸ் கூடாரமே காலியாகி நம்ம கிட்ட வந்துரும், பாஜக அடுத்து நம்ம கிட்ட தான் வரணும், அதுக்கப்புறம் நம்ம வந்து அதிமுகவை மீட்டுட்டு நம்ம எல்லாமே என்ன பண்ணிக்கலாம், அதிமுக கூட இணைச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் ரவீந்திரநாத் வந்து என்ன பண்றாரு, அந்த மனநிலைமையில இருக்கிறார். ஓபிஎஸ் ரொம்ப குழம்பி இருக்கிறா. என்னப்பா நீங்க ரொம்ப குழப்பறீங்க, ஒரு பக்கம் வைத்தியலிங்கம், ஒரு பக்கம் தொண்டர்கள், ஒரு பக்கம் தன்னுடைய மகன், இவங்க எல்லாரும் போட்டு என்ன பண்ணிருக்காங்களா, குழப்பிருக்காங்களா. ஆனா இருந்தாலும் ஒரே மாதிரி குரல் தான் எழுப்பி இருக்கு. என்னன்னா நம்மளுக்கு பாஜக அதிமுக கூட்டணி வேணாம், வெளியே வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைக்கலாம், சீமான கூட்டணி செய்யலாம், தமிழகத்துல மூன்றாவது ஒரு அணியை உருவாக்கி மாபெரும் வெற்றியை நம்ம பண்ணி சரித்திரத்தை காணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓபிஎஸ்க்கு நிறைய பேர் ஆலோசனை சொல்லியதாகவும், இதன் மத்தியில அதிரடியான முடிவை வந்து ஓபிஎஸ் அவர்கள் எடுக்க போகிறாரு. என்ன மாதிரி முடிவு எடுக்க போகிறாரு அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். என்னதான் இருந்தாலும் ஓபிஎஸ் அவர்களுக்கு பாஜகவோட பாசம் இல்லாமையா போயிரும். ஒருவேளை பாஜகவுக்கு தெரியும் ஓபிஎஸ் உடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு. ஏன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலில்
பலாப்பழ சின்னத்துல சுயேட்சை சின்னத்துல நின்னு தனி பெரும் ஒரு ஆளா வந்து பாத்தீங்கன்னா 2வது இடத்துல வந்தாரு. அவருடைய ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா அதிமுக ஓட்டு எல்லாமே அவருக்கு தான் வந்திருக்குதுன்றது பாஜகவுக்கு தெரியும் அவருடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு. இபிஎஸ்க்கு தெரியுதோ இல்லையோ பாஜகவுனால தெரியும். அதனால வந்து பாஜக வந்து என்னைக்குமே வந்து ஓபிஎஸ் விட்டு தர மாட்டாங்க. ஏன்னா அதிமுக ஓட்டு செதறும் அப்படின்றதுக்காக. இபிஎஸ் உடைய நிலைமை என்னவா இருக்குன்னா திமுகவுக்கு எதிராக இருக்கிற ஓட்டு எல்லாத்தையும் ஒன்றிணைந்து நம்ம வெற்றியை கண்டுடலாம் அப்படின்ற ஒரு தப்பான கணக்குல இபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு, மிதந்துட்டு இருக்காரு. ஆனா பாஜக என்ன நினைக்குதுன்னா ஓபிஎஸ் நம்ம விட்டுடக்கூடாது, டிடிவி தினகரன் விட்டுடக்கூடாது, அவங்களுக்கு நம்மளுக்கு ஃபேவர் பண்ணிடணும். ஏன்னா அவங்க ஓட்டு நம்மளுக்கு கிடைக்காம போயிடும். அது ஒருவேளை வந்து ஓபிஎஸ்க்கு ஸ்ட்ரென்த்தா இருக்கலாம், இல்ல திமுகவுக்கு கொஞ்சம் ஆதரவாக இருக்கலாம். அப்படின்றதுனால ஓபிஎஸ் விட்டு கொடுக்கறதுக்கு பாஜக மனசு வராது. இதன் மத்தியில என்னென்ன அண்டர் டீலிங் நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்தா பார்க்கணும். என்னதான் இருந்தாலும் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு என்டிஏ கூட்டணி வேணாம், தமிழக வெற்றி கழகத்தோட தான் கூட்டணி வைக்கணும் அப்படின்ற ஒரு கருத்து வந்து எழும்பியிருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.